உலகெங்கும் தனது ஆதிக்கத்தை நிலைநிறுத்த அமெரிக்கா செயல்படுத்தி வந்த திட்டங்களில் மிக முக்கியமானது USAID, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஏஜென்சி ஃபார் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் என்பதன் சுருக்கமே USAID. ஏழை மற்றும் வளரும் நாடுகளில் பொதுமக்களின் மருத்துவம், கல்வி, உணவு போன்ற பல்வேறு அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்து வந்தது இந்த திட்டம். 1961ஆம் ஆண்டில் அப்போதைய அதிபர் ஜான் கென்னடியால் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. இதனால் இந்தியா உள்ளிட்ட 130 நாடுகள் பலன் பெற்று வந்தன. கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக இத்திட்டத்தால் இந்தியாவும் பலன் பெற்று வந்தது. 2023ஆம் ஆண்டு மட்டும் $140 மில்லியன் இந்தியாவுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டது. இத்திட்டத்திற்காக 2023ஆம் ஆண்டில் அமெரிக்கா செலவிட்ட ஒட்டுமொத்த தொகை $68 பில்லியன். இது அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில் 0.6% ஆகும். ட்ரம்பின் முடிவால் உலகில் ஏராளமான நலத்திட்டங்கள் முடங்கும் என்றும், குறிப்பாக ஆப்பிரிக்காவில் உள்ள ஏழை நாடுகள் வெகுவாக பாதிக்கப்படும் என்றும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மேலும் பல்வேறு நாடுகளில் வேலைவாய்ப்பு பெற்று வந்த அமெரிக்கர்களும் வேலையை இழந்துள்ளனர். இதனால் உலகெங்கும் சமூக சேவையாற்றி வந்த பலர் பேரதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். உலகின் மனிதாபிமான அடிப்படையிலான திட்டங்களில் பூகம்பம் போன்றது என்றும் சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். ஆனால் USAID திட்டத்தை முடக்குவது அவசியமான ஒன்று என கூறுகிறார் ட்ரம்ப். தங்கள் நாட்டு மக்களின் வரிப்பணத்தை எடுத்து வெளிநாடுகளின் நலனுக்காக செலவிடுவதில் எந்த பயனும் அமெரிக்காவிற்கு இல்லை என இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். இது மிகப்பெரிய கிரிமினல் குற்ற பின்னணி கொண்ட திட்டம் என குற்றம் சாட்டியுள்ளார். ட்ரம்பின் வலதுகரமாக திகழ்பவரும் உலகின் முன்னணி தொழில் அதிபர்களில் ஒருவருமான எலான் மஸ்க். USAID திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பலாயிரம் கோடி நிதியை முந்தைய பைடன் அரசு அபகரித்து அதனை கொண்டு தங்களை ஊடகங்களில் விளம்பரப்படுத்திக் கொண்டது என்றும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது அமெரிக்காவின் மிகப்பெரிய ஊழல்களில் ஒன்று என்றும் அவர் சாடியுள்ளார். USAID திட்டத்தை நிறுத்தும் ட்ரம்பின் முடிவுக்கு அமெரிக்கர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் USAID திட்டத்தை நிறுத்தும் ட்ரம்பின் முடிவு நாடாளுமன்ற எதிர்ப்பையும் நீதித்துறை தீர்ப்புகளையும் கடக்க வேண்டியுள்ளது என்பது ஏழை நாடுகளுக்கு ஆறுதலான விஷயம். அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இரும்பு, அலுமினியம் மீது 25 விழுக்காடு கூடுதல் வரி விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், அமெரிக்க பொருட்களுக்கு பிற நாடுகள் உயர்ந்த வரியை விதித்தால் அமெரிக்காவும் அதிக இறக்குமதி வரியை விதிக்கும் என்று எச்சரித்தார். சில நாடுகள் அமெரிக்காவின் பொருட்களுக்கு 100 விழுக்காடு வரை அதிக வரியை விதிப்பதாகவும், பதிலுக்கு அதனை செய்யாவிட்டால் என்ன நியாயம் இருக்கிறது என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். அரசின் நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தவும், பட்ஜெட் பற்றாக்குறையை போக்கவும் இறக்குமதி வரிகள் உதவும் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப், இது தொடர்பான உத்தரவில் 2 நாட்களுக்குள் கையெழுத்திடவிருப்பதாகவும் தெரிவித்தார். ட்ரம்பின் இந்த அறிவிப்பால் அமெரிக்க பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. மெக்சிகோ வளைகுடாவின் பெயரை அமெரிக்க வளைகுடா என்று மாற்றும் உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பிறகு தனது முதல் உரையில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என்று மாற்றம் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து கூகுள் மேப் செயலியில் அமெரிக்காவில் உள்ள பயனாளர்களுக்கு மட்டும் இந்த மாற்றம் செய்யப்படும் என்று கூகுள் நிறுவனமும் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் பெயர் மாற்றம் தொடர்பான அதிகாரப்பூர்வ ஆவணத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அதிபரின் அதிகாரப்பூர்வ விமானமான ஏர் ஒன் விமானத்தில் நியூ ஆர்லியன்ஸ் நகருக்கு பயணிக்கும் போது இதற்கான ஆவணங்களில் ட்ரம்ப் கையெழுத்திட்ட வீடியோ வெளியாகி அனைவரையும் ஆச்சரியமடைய வைத்துள்ளது. So this is a famous pen now. Super Bowl 59. காசாவை வாங்க விரும்புவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். இது தொடர்பாக பேசிய அவர், போரால் பாதிக்கப்பட்ட காசாவை மறுசீரமைக்க விரும்புவதாகவும், இதற்கு மத்திய கிழக்கில் இருக்கும் நாடுகள் உதவ வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். காசா மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் தளமாக விளங்குவதாக கூறிய ட்ரம்ப், காசாவை அமெரிக்காவின் கட்டுப்பாடுகளுக்குள் கொண்டு வந்து ஹமாஸ் படையினர் மீண்டும் வளர்வதை தடுக்கும் நடவடிக்கைகளில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். காசாவில் இடிக்கப்பட வேண்டிய பகுதிகளில் இருப்பதாகவும், அங்குள்ள மக்களின் நலனுக்காக உலக நாடுகள் உதவ வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தினார். இந்த நிலையில் ட்ரம்பின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கும் ஹமாஸ் அமைப்பு, காசா வாங்கவும் விற்பனை செய்வதற்குமான சொத்து கிடையாது, அது தங்களிடமிருந்து பறிக்கப்பட்ட பாலஸ்தீன நிலத்தின் ஒருங்கிணைந்த பகுதி என்று குறிப்பிட்டுள்ளது.
வடகொரியாவின் அச்சுறுத்தலுக்கு மத்தியில் அமெரிக்க தென்கொரிய ராணுவத்தினர் கூட்டு போர் பயிற்சிகளில் ஈடுபட்டனர். ராணுவ ஹெலிகாப்டர்கள் மற்றும் பீரங்கிகள் மூலம் இலக்கை குறிவைத்து தாக்கி தகர்க்கும் பயிற்சிகளில் இரு நாட்டு ராணுவ வீரர்களும் ஈடுபட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். மாநிலங்களவையில் பேசிய சோனியா காந்தி தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயனாளிகள் 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே அடையாளம் காணப்படுவதாக தெரிவித்தார். 2013இல் யுபிஏ அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டம் நாட்டின் 140 கோடி மக்களுக்கு உணவு மற்றும் ஊட்டச்சத்து கிடைப்பதை உறுதி செய்வதற்கான முக்கிய முயற்சி என்று குறிப்பிட்ட அவர் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தற்போது வரை நடத்தப்படாததால் பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார். எனவே மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயனாளிகள் உரிய உரிமைகளை பெறுவதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். 15வது ஏரோ இந்தியா விமான கண்காட்சி பெங்களூருவில் தொடங்கியது. 14ஆம் தேதி வரை பெங்களூரு எலங்காகா விமானப்படை தளத்தில் நடக்கும் இந்த கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடக்கி வைத்தார். ஏரோ இந்தியா கண்காட்சியில் இந்திய பாதுகாப்புத்துறையின் தளவாடங்கள், விமானப்படை விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மட்டுமின்றி விமானத்துறையைச் சார்ந்த வெளிநாட்டு நிறுவனங்களின் தயாரிப்புகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இது தவிர 5ஆம் தலைமுறை போர் விமானங்களான ரஷ்யாவின் Su-57 மற்றும் அமெரிக்காவின் F-35 உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. இதனைத் தொடர்ந்து நடந்த ரஃபேல், ஹாங் Mk-132, தேஜஸ் மார்க் 1A, சுகோய் Su 30 MKI உள்ளிட்ட விமானங்களின் சாகசங்கள் பலரையும் கவரும் வகையில் அமைந்திருந்தது. விமானத்துறையில் நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தும் இடமாக மட்டுமல்லாமல் இளைஞர்களை ஊக்குவித்து அறிவியல் மனப்பான்மையை மேம்படுத்தும் நிகழ்ச்சியாக ஏரோ இந்தியா விமான கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடந்து வரும் கும்பமேளாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினார். பிரக்யாராஜ் நகரில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று புனித நீராடி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கும்பமேளாவில் பங்கேற்க வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் வரவேற்றனர். கங்கை நதியில் படகு சவாரி செய்த குடியரசுத் தலைவர் பறவைகளுக்கு உணவளித்தார். இதனைத் தொடர்ந்து திரிவேணி சங்கமம் சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புனித நீராடி வழிபட்டார். வரும் 26ஆம் தேதி மகா சிவராத்திரியுடன் கும்பமேளா நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. 34 ஆண்டுகளாக கர்நாடகாவைச் சேர்ந்த 2 பேர் ஆழ்கடத்தலுக்கு எதிராக போராடி வருவது தெரியவந்துள்ளது. KV ஸ்டான்லி மற்றும் MS பராசுரம் ஆகியோர் ஆழ்கடத்தலில் ஈடுபட்ட 14,000 பேரை மீட்டு 460 வழக்குகளை அம்பலப்படுத்தியுள்ளனர். அவர்களின் தன்னார்வ தொண்டு நிறுவனமான ஒடனாடி சேவா சமஸ்தே பாதிக்கப்பட்டவர்களுக்கு மறுவாழ்வு மற்றும் அதிகாரம் அளிப்பதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. பல்வேறு ஆபத்துகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட போதிலும் அரசமைப்பு மற்றும் மனிதநேயத்தின் மீது இருக்கும் நம்பிக்கையுடன் இருவரும் தங்களது தொண்டு பணியில் அர்ப்பணிப்புடன் உள்ளனர். பிரதமர் மோடி உடனடியாக மணிப்பூருக்கு சென்று இயல்பு நிலை திரும்புவதற்கான திட்டம் குறித்து மக்களிடம் விளக்க வேண்டும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேம் சிங் விலகிய நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் 2 ஆண்டுகளாக பிரேம் சிங் மணிப்பூரில் பிரிவினையை தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூரில் வன்முறை, உயிரிழப்பு மற்றும் இந்தியா என்ற எண்ணம் அழிந்த போதிலும் அவர் பதவியில் தொடர பிரதமர் மோடி அனுமதித்ததாகவும் ராகுல் காந்தி விமர்சித்தார். தற்போது மாநிலத்தில் அமைதியை மீட்டெடுப்பது மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடி உடனடியாக மணிப்பூருக்கு சென்று மக்களின் பேச்சை கேட்டு இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வருவதற்கான தனது திட்டத்தை விளக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்.
திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்களுக்கு வழங்கப்பட்ட லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் 4 பேரை சிபிஐ தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்துள்ளது. விசாரணையின் அடிப்படையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் வழங்கியதாக திண்டுக்கல்லைச் சேர்ந்த ஏஆர் டைரி உரிமையாளர் ராஜசேகரன், தனியார் பால் நிறுவனங்களுடன் தொடர்புடைய உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விபின் குப்தா, போமில் ஜெயின், அபூர்வா சாப்தா ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முந்தைய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் திருப்பதி லட்டு தயாரிப்புக்கு கலப்பட நெய் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை அடுத்து சிபிஐ அதிகாரிகள் உள்பட 5 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தின் அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் பீஃப் பிரியாணி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தவறாக அச்சிடப்பட்டுவிட்டதாக பல்கலைக்கழக நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. ஏஎம்யூ பல்கலைக்கழகத்தில் ஞாயிற்றுக்கிழமை வழக்கமாக சிக்கன் பிரியாணி வழங்கப்படும். இதுகுறித்த பட்டியல் ஒட்டப்பட்டது. அதில் ஞாயிற்றுக்கிழமை பீஃப் பிரியாணி என்று குறிப்பிடப்பட்டிருந்தது சர்ச்சையானது. உடனடியாக விளக்கம் அளித்துள்ள பல்கலைக்கழகம் சிக்கன் பிரியாணி என்பதற்கு பதிலாக பீஃப் என்று தவறாக அச்சிடப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட்டு தவறு செய்பவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வெண்டி குளோப் சர்வதேச படகு பந்தயத்தை குறைந்த நாட்களில் நிறைவு செய்த இளம் வீராங்கனை என்ற பெருமையை பிரான்ஸைச் சேர்ந்த வைலோட்டி டொரெஞ்ச் பெற்றிருக்கிறார். 2024-25 ஆண்டுக்கான வெண்டி குளோப் படகு பந்தயம் கடந்த நவம்பர் மாதம் 10ஆம் தேதி தொடங்கியது. ஒரே ஒருவர் மட்டுமே இயக்கும் வகையிலான பாய்மர படகில் இடைவிடாமல் பயணித்து பந்தயத்தை முடிப்பதே போட்டியின் விதி. இதில் பங்கேற்ற பிரான்ஸைச் சேர்ந்த 23 வயது வீராங்கனையான வெலைட் கடலில் 90 நாட்கள் 22 மணி நேரம் 37 நிமிடங்களை பந்தயத்தை முடித்து சாதனை படைத்துள்ளார். இவர் பந்தயத்தில் 25வது இடத்தை பிடித்திருந்தாலும் வெண்டி குளோப் படகு பந்தயத்தை மிக குறைவான நாட்களில் நிறைவு செய்த இளம் வீராங்கனை என்ற பெருமையை தனதாக்கியுள்ளார். மேலும் 2016இல் 105 நாட்களில் பந்தயத்தை நிறைவு செய்த இளம் வீரர் ஆலன் ரூராவின் சாதனையையும் இவர் முறியடித்திருக்கிறார். எளிய மக்கள் பயன்படுத்தும் முக்கிய போக்குவரத்தாக உள்ள ரயில்வேவில் பாதுகாப்பு அமைப்புகள் எவ்வாறு உள்ளன? விரிவாக பார்க்கலாம். வேலூர் அருகே ரயிலில் பாலியல் தொல்லை கொடுத்து தள்ளிவிடப்பட்ட 4 மாத கர்ப்பிணி தற்போது தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த கொடூர நிகழ்வுக்கு பிறகு ரயில்வே பாதுகாப்பு குறித்த கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ரயில் பெட்டிகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினரின் ரோந்து பணிகள் அதிகப்படுத்தப்படும் என்றும் ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதே நேரத்தில் பெரும்பாலான ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லாதது வேதனையளிக்கும் செய்தியாக உள்ளது. இப்படியான சூழலில் 2023ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் உள்ள 532 ரயில் நிலையங்களில் 82 ரயில் நிலையங்களில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் உள்ளன. 2ஆம் கட்டமாக ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்த 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட போதும் இதுவரை பணிகள் முடிவடையவில்லை என்பதுதான் நாம் பார்க்கும் நிலை. தமிழகத்தின் முக்கிய ரயில்வே சந்திப்புகளான சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, சேலம், திண்டுக்கல், விருதுநகர், நாகர்கோவில், காட்பாடி, ஈரோடு, கரூர் சந்திப்புகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் 1 லட்சம் மக்களுக்கும் குறைவாக உள்ள நகரங்களில் உள்ள 300க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்படவில்லை. சென்னையில் உள்ள 26 ரயில் நிலையங்களில் 150 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மொத்தம் எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்கின்றன என்ற கேள்விக்கு பாதுகாப்பு கருதி பதிலளிக்க ரயில்வே மறுத்துவிட்டது. சிசிடிவி கேமராக்கள் ஒருபுறம் இருக்க, தற்போது புதிதாக உள்ள ரயில்களில் அலாரம் எழுப்பக்கூடிய அமைப்பு இடம்பெறவில்லை என்ற குற்றச்சாட்டை பயணிகள் முன்வைத்துள்ளனர். மகளிருக்கான பெட்டி கடைசியில் இருப்பதால் குற்றச்சம்பவங்கள் அதிகரிப்பதாகவும் நடுவில் அதனை இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அதிகரித்துள்ளது. ஆனால் அதற்கு எவ்வளவு சாதகம் உள்ளது என்பது தெரியவில்லை. பெண்கள் பாதுகாப்பிற்காக அரசால் ஒதுக்கப்படும் நிர்பயா நிதி ரயில் பெண் பயணிகளுக்காக பயன்படுத்தப்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். ரயில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய ரயில்வே நிர்வாகம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து விவரிக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல்.
தமிழ்நாட்டில் மொத்தமாக 532 ரயில் நிலையங்களில் வெறும் 82 ரயில் நிலையங்களில் மட்டுமே சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. 328 ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதற்காக 75 கோடி ரூபாய் 2023ஆம் ஆண்டு ஒதுக்கப்பட்டது. ஆனால் அந்த பணிகள் முழுமையடையவில்லை. சென்னையை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா மொத்தமா 26 ரயில் நிலையங்கள்ல 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2024ஆம் வருடம் சமூக ஆர்வலர் தயானந்த் கிருஷ்ணன் என்பவர் ஆர்டிஐ மூலமாக ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அந்த கேள்வியின்படி பறக்கும் ரயில் நிலையங்கள்ல எவ்வளவு சிசிடிவி பொருத்தப்பட்டிருக்கிறது என கேட்டிருந்தார். ஆனால் ரயில்வே சார்பாக வெளியிடப்பட்டிருந்த இந்த அறிக்கையில அவர்கள் தேசிய பாதுகாப்பு காரணங்களினால் எவ்வளவு சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது என்கிற விவரத்தை வெளியிட முடியாது என அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சிசிடிவி கேமராக்கள் பொருத்துவதில் இந்த அளவிற்கு சுணக்கம் இருக்கிறது என்றால் ரயில்வே காவல்துறையினர் மற்றும் தமிழ்நாடு மாநில ரயில்வே காவலர்கள் இந்த 2 பிரான்ச்சா இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு இடையிலேயும் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. குறிப்பா ஒரு ஸ்டேஷன்ல தமிழ்நாடு ரயில்வே காவலர்கள் இருப்பாங்க, ட்ரெயின்ல ஆர்பிஎஃப் வீரர்கள் இருப்பாங்க. அவங்க இடையில ஒரு ஒருங்கிணைப்பு இருந்தால்தான் குற்றச்சம்பவங்களை குறைக்க முடியும் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது. ரயில் பெட்டிகள்ல கடைசி பெட்டியாகத்தான் பெண்கள் பயணிக்கும் பெட்டி இருக்கிறது. அந்த பெட்டி கடைசியா இருக்கிறதுனாலதான் பெண்களுக்கு எதிராக நடக்கும் குற்றச்சம்பவங்கள் பெருமளவிற்கு தடுக்க முடியாதவையாக இருக்கிறது என கூறப்படுகிறது. எனவே இந்த ரயில் பெட்டிகள்ல கடைசியாக இணைக்கப்படும் பெண்கள் பெட்டியை ரயிலுக்கு நடுவிலே இணைக்க வேண்டும், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என பல்வேறு விதமான கோரிக்கைகளும் எழுந்து வருகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். 70 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் கோவை எட்டிமடை ரயில் நிலையத்தில் தற்போது வரை சிசிடிவி கண்காணிப்பு, ரயில்வே காவலர்கள் பாதுகாப்பு இல்லாதது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து களத்திலிருந்து விவரிக்கிறார் செய்தியாளர் சுதீஷ். கோவையை பொறுத்தவரைக்கும் முக்கிய ரயில் நிலையங்களில் சிசிடிவி கேமராக்கள், ரயில் நிலைய காவல்துறை என பாதுகாப்பு இருந்தாலும் கூட நாம் தற்போது இருக்கக்கூடிய இதுபோன்ற புறநகர் ரயில் நிலையங்களில் பாதுகாப்பு முற்றிலும் குறைவாகவே இருக்கிறது. குறைவாக என்று சொல்லப்போனால் முற்றிலும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரயில் நிலையம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் ஆயிரக்கணக்கானோர் நாள்தோறும் இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தினால் கூட நாம் தற்போது இருப்பது கோவை புறநகர் பகுதியான எட்டிமடை என்ற ஒரு பகுதியில் உள்ள ரயில் நிலையத்தில் இருக்கிறோம். இங்கு சிசிடிவி கேமராக்கள் கடந்த 1 மாதத்திற்கு முன்பாக தான் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது வரைக்கும் இங்கு அதற்கான இணைப்பு கொடுக்கவில்லை. தற்போது வரையும் சிசிடிவி கேமராக்கள் இயங்கவில்லை. இங்கிருக்கக்கூடிய மக்கள் தொடர்ச்சியாக இந்த ரயில் நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள். நாளொன்றுக்கு நூற்றுக்கணக்கான ரயில்கள் இந்த ரயில் நிலையத்தில் செல்கிறது. மக்களும் பயன்படுத்துகிறார்கள். குறிப்பாக கல்லூரி பள்ளி மாணவ மாணவிகள் அதிகமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம், சொல்லுங்க, இப்ப இந்த ரயில் நிலையம் எத்தனை வருஷமா நீங்க பயன்படுத்திட்டு இருக்கீங்க? எத்தனை பேர் இதெல்லாம் பயன்படுத்துறாங்க டெய்லியும்? இங்க பாதுகாப்பு ஏற்பாடெல்லாம் எப்படி இருக்குங்க? இந்த ரயில் நிலையத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 80-90 வருடமா பயன்பாட்டில் இருந்து வருதுங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 1992க்கு அப்புறம் இந்த ஏரியால பாத்தீங்கன்னா இந்த ரயில் நிலையத்தை பேஸ் பண்ணி மட்டும் ஒரு 28 காலேஜ் இருக்குங்க. இந்த 28 காலேஜ் சார்ந்த ஸ்டூடெண்ட் தினம் ஒரு 1000 பேர் இறங்குறாங்க. 1000 பேர் போக்குவரவு ரெகுலராகவே இருக்கு. அது தகுந்த மாதிரி போயிட்டு இருக்கு. என்னென்ன பாதுகாப்புன்னு எடுத்துட்டீங்கன்னா சிசிடிவி கேமரா கடந்த ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி தான் பொறுத்தினாங்க. இப்ப வரைக்கும் பயன்பாட்டில் இல்ல. இந்த இடத்துல நிறைய விபத்துக்கள் நடந்திருக்கு, எல்லாமே இருக்கு. பட் ரீசன் என்னங்கிறது இப்ப வரைக்கும் தெரிஞ்சுக்க முடியல. சிசிடிவி கேமரா பொருத்தி இருந்தாங்கன்னா அதுக்கான சூழ்நிலை தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கான சொல்யூஷனும் கொடுக்க முடியும். இந்த பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் சொன்னது போல 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ரயில் நிலையம் மக்கள் பயன்பாட்டில் இருக்கிறது. ஆனாலும் பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறது. விபத்துகள் அடிக்கடி நடைபெற்றாலும் கூட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. கோவையை போலவே திருப்பூரை எடுத்துக்கொண்டால் உடுமலைப்பேட்டையில் முக்கிய ஒரு நகரப்பகுதியிலேயே சிசிடிவி கேமராக்கள் இல்லை. பொள்ளாச்சி பகுதியில் ரயில் நிலையத்தில் சிசிடிவி கேமரா இல்லை. ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் முக்கிய சந்திப்பை தவிர மற்ற 7 பகுதிகளில் உள்ள ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் இல்லை. புறநகர் பகுதிகளில் சிசிடிவி கேமராக்கள், ரயில்வே காவல்துறையினருடைய கண்காணிப்பு இல்லாதது ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் தீபனுடன் சுதீஷ். டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அக்கட்டடத்திற்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா மாளிகை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. டெல்லி ஷாஹித் பகுதியில் மத்திய அரசுக்கு சொந்தமான இடத்தில் 99 ஆண்டுகால குத்தகை அடிப்படையில் கட்டப்பட்டுள்ள இந்த கட்டடத்தை
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைக்கப்பட்டது. 25 சென்ட் நிலத்தில் 3 தளங்களுடன் நவீன வசதிகளை உள்ளடக்கி கட்டப்பட்டுள்ள இக்கட்டடம் டெல்லி செல்லும் அதிமுக தலைமை மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தங்கிக் கொள்ளும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி அலுவலகத்தில் தற்போது அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, டெல்லியில் கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்ததோடு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். சென்னை நிகழ்வில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, தங்கமணி, வேலுமணி, RB உதயகுமார், செம்மலை, கோகுல இந்திரா, ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இனி சில செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார்சத்திரம் பகுதியில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் உள்ளிருப்பு போராட்டம் மேற்கொண்டு வரும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக வரும் 13ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக CITU தெரிவித்துள்ளது. தொழிற்சாலையில் பணியில் இருந்தபோது விதிமுறைகளை மீறியது, உணவு இடைவேளை முடிந்த பின்பும் பணிக்கு திரும்பாதது என்பன உள்ளிட்ட காரணங்களை சுட்டிக்காட்டி 3 தொழிலாளர்களை நிர்வாகம் பணி இடைநீக்கம் செய்திருக்கிறது. இதனால் அதிருப்தி அடைந்த தொழிலாளர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் பணிகளை புறக்கணித்துவிட்டு தொழிற்சாலை முன்பு தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாக CITU அறிவித்திருக்கிறது. மேலும் 14ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் தொழிலாளர்கள் அனைவரும் சாம்சங் நிர்வாகத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னையை அடுத்த திருநின்றவூரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையில் இளைஞர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் குறுகலான சாலையில் சுமார் 115 கிலோமீட்டர் வேகத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது பின்னால் வந்தவர் விபத்தில் சிக்கியுள்ளார். இந்த வீடியோவை இணையத்தில் பதிவேற்றிய நிலையில் சுமார் 10 லட்சம் பேர் இதனை பார்வையிட்டுள்ளனர். வீடியோ பதிவின் கீழ் ஒருவர் கம்பி எண்ணுவீங்க என பதிவிட்டுள்ளார். அதற்கு வீடியோ பதிவேற்றிய நபர் வெயிட்டிங் என்று பதிலளித்துள்ளார். பைக் ரேஸில் ஈடுபடக்கூடிய நபர்களால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதால் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்.